கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே வேட்புமனு தாக்கல், அதாவது கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் இது குறித்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகளே தனக்கு உரிய நேரம் எந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இந்த நேரம் வேண்டும் என்று கேட்பது காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு. அந்த வகையிலே நம்முடைய வேட்பாளர் மனோ அவர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று சொன்னார்கள். அதாவது முதல்ல இந்த வார்த்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் 5 பேர் மட்டும், வேற யாரும் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க, எங்கள் 5 பேர் தவிர வேறு யாருமே கிடையாது. இது 2வது பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. கரெக்டாக சரியான நேரத்தில் நான் முன்னாடி வந்தேன். அப்போ கூட என்ன பண்ணார், ஒரு இன்ஸ்பெக்டரோ ஏசி சார் நீங்கள் முன்னாடி வந்தால் கூட உங்களை நான் அலோவ் பண்ண முடியாது, கேண்டிடேட் வரணும் நாங்கள். சரி, அதுக்காக நான் ஒரு 3 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். நான் கேண்டிடேட் திரு ஆர் மனோ வந்த பிறகு மொத்தமாக நாங்கள் 5 பேரும் அந்த என்ட்ரியில், அதாவது கேட் என்ட்ரி, அங்கே பாஸ் போடுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கேமரா ரெக்கார்டிங் இருக்குது. சரியான அந்த டைம் நோட் பண்ணிவிட்டு இவருடைய பேர், கேண்டிடேட்டுடைய பேர், மனோடைய பேர், அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு புக்கில் என்ட்ரி போட்டாங்க. ஸோ முறைப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது நாங்கள் தான். அதாவது 11:49 நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு கொடுத்த டோக்கன் அவங்க கொடுத்தது 7. அந்த டோக்கன் வச்சுட்டு நாங்கள் மேலே போன உடனே பொதுவாக அப்போ 2 சுயேட்சைகள் மனு தாக்கல் பண்ணி தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண காத்துட்டு இருந்தோம். அப்போ காத்துட்டு இருந்து எங்களோட அந்த இது வரும்போது திபுன்னு திமுக சார்ந்தவர்கள், அதாவது திமுகவுடைய கேண்டிடேட், அதுக்கப்புறம் பிரசிடண்ட் எம்பி கலாநிதி வேட்பாளர், அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மண்டல தலைவர்கள், ஒரு எம்எல்ஏ, மேயர், கவுண்ட் பண்ணிங்க மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் உள்ளே இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ளே இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ளே இருந்து எங்களுக்கு ஒதுக்கின நேரத்தை முந்தி அடிச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த மரபை பின்பற்றாமல் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு திபுன்னு, அதாவது திரைப்படங்களாக நீங்கள் பார்ப்பீங்க, திபுன்னு உள்ளே போய் முன்னாடி இருக்க சேரை போய் ஆக்குபை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சேர் கூட கொடுக்கல. சரி, நாங்கள் என்ன கேட்டோன்னா, நாங்கள் 11:49 இங்கே என்ட்ரி போட்டோம். 11:59 அப்படி இருக்கும்போது எங்களை தான் நீங்கள் முதல்ல நீங்கள் வேட்புமனு வாங்கணும், நீங்கள் அவங்கள வாங்குறதுல எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை கொடுத்தாங்க. எங்கள் டோக்கன் 7, அவங்க டோக்கன் நம்பர் 2. சரி, 2ஆம் நம்பர் டோக்கனு இவர் பேர்லையாவது இருந்ததுனா இல்லையா? அதுவும் இல்லை பாரு. எல்லாம் திமுகவே பினாமி, டோக்கன்லேயும் பினாமி பாரு. எல்லாம் அந்த பினாமி யாரும் அமிச்சு டோக்கன் வாங்கியிருக்காங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு அங்கே 2ஆம் நம்பர் நாங்கள் தான் வந்துட்டோம். ஆரோனுடைய ஸ்டேட்மெண்ட் கேண்டிடேட்டையும் சரி, கேண்டிடேட் எலெக்ஷன் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சொன்னார். ஸோ அந்த அடிப்படையில் 11:59 நாங்கள் வந்தால் எங்களை தான் அலோவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. அது ஹீட்டட் ஆர்குமெண்ட்டு. ஏன்னா சட்டத்தை நிலைநாட்டணும், முறைப்படி தேர்தல் நடத்தணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அதாவது முறைப்படி பார்த்தா இவங்க தான் முதல்ல நாமினேஷன் பண்ணோம், அதாவது ஏடிஎம்கே, அதுதான் நான் வாங்குவேன்னு சொன்னேன். அந்த சீட்டை விட்டு எழுந்தலை. ஆர்ஓ மிரட்டுற துணியில் அந்த அளவுக்கு மிரட்டிட்டு எல்லாம், அதாவது ஒரு அமைச்சர், அதே போல் மேயரு, அதே போல் மண்டல தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், இத்தனை பேர் இருந்து அவரை போட்டு மிரட்டி உருட்டி எடுத்தாங்க. அவர் சொல்லிட்டார், சட்டப்படி தேர்தல் விதிமுறைப்படி பார்த்தா 11:50 ஏடிஎம்கே கேண்டிடேட் மனோவை தான் நான் வாங்க முடியும், நான் சிஓட்டு கேட்குறேன்னு சொல்லி, சிஓ யார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு ஃபோன் பண்ணார். எங்கள் எதிராக தான் ஃபோன் பண்ணி அவரும் சொல்லிட்டார், நீங்கள் ஏடிஎம்கே கேண்டிடேட் தாங்க அலோவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்னு சொன்னது. அதை சொல்லி கூட ஏற்றுக்கல. அதை அப்போது ஒரு அபினிஷியோ, ஒரு ஸ்டார்டிங்கு, ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணோம்,
ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கணுன்ற அடிப்படையில் அவங்களுடைய இந்த நடைமுறை இன்னைக்கு பார்த்தா எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்டாக இருக்கு. இன்னைக்கு ஆளுங்கட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஆளுங்கட்சியை முழுமையாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஆரோவை எப்படியாவது ப்ரெஷரைஸ் பண்ணி ஈல்ட் ஆகுன்னு பார்த்தாங்க. நாங்கள் கடைசி வரல ஒத்துக்கல. அவங்க டோக்கன் நம்பர் வந்து 8, அவங்க டோக்கன் நம்பர் வந்து 8, எங்களுது 7. டோக்கன் படி பார்த்தாலும் வந்து அவங்க எங்களுக்கு பின்னாடி தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து வந்தோம். அப்போ வந்து யாரை வந்து அலோவ் பண்ணோம்? வடசென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது அதிமுக திமுக இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக இருதரப்பிலும் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.